வெற்றி வேழன் அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். இன்றும் நேற்றைய தொடர் கதையின் தொடர்கிறது. மக்கள் அனைவரும் வந்து அமர்ந்திருந்தார்கள் அல்லவா? அந்தந்த நாட்டு மன்னர்களும் வந்து இருந்தார்கள். சற்றே நிமிடங்கள் கழிந்து கொண்டிருக்கின்றது. இந்த தேசத்தை அனைத்தையும் தன் கட்டுக்குள் அடக்கிய மன்னர் வந்து கொண்டிருக்கிறார். அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்துகிறார்கள். அந்நாட்டு மன்னர்கள் உள்பட சபையில் வந்து அமர்கிறார். அனைத்து அந்நாட்டின் தேசத்து மன்னர்களும் அமர்கிறார்கள், மந்திரிமார்களும் அமர்கிறார்கள். சற்றே இந்த நாட்டின் மன்னர் என்ன சொல்ல போகிறார் என மன்னர்களுக்கும் தெரியாது. அங்கே கூடியிருந்த அந்தந்த தேசத்து ஓர் இணைந்த மக்களுக்கும் இது புரியாது. புதிராக தான் அனைவரும் அமர்ந்து கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர் அமர்ந்த பின் மக்களை பார்த்து ஒரு வினாக்களை கேட்கிறார். நாங்கள் ஒவ்வொரு தேசங்களாக எங்கள் வளர்ச்சியை பெருக்கிக் கொண்டிருக்கிறோம். யாரால்? உங்களால். நீங்கள் எங்களை சரிவர நடத்தும் விதத்தால் நாங்கள் உற்சாகத்தோடு இன்னும் பல தேசத்தை எங்களுக்குள் இணைத்து கொண்டிருக்கிறோம். அனைத்தும் மக்களாகிய உங்களால் தான் இங்கு நிகழ்கிறது என சொல்கிறார். இங்கு கூடியிருந்த அனைத்து மக்களும் திகைத்து போகிறார்கள். என்ன, இதுவரை எந்த மன்னரும் பேசாத விதத்தில் இந்நாட்டு மன்னர் இப்படி பேசுகிறாரே என ஒருவருக்கு ஒருவர் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் இவர்களுக்கு இன்னும் பல தேசங்கள் இவர்களோடு இணைந்து கொண்டிருக்கிறது போல் இவர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் பொதுமக்கள். பிறகு அவர் சொல்கிறார், நீங்கள் நலமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் பல திட்டங்களை அறிவித்து உங்களிடையே கொண்டு சேர்க்க மந்திரிமார்களிடம் கொடுக்கிறோம். அதுவும் சரிவர உங்களிடம் வந்து சேர்கின்றது. உங்களுக்குள் இருக்கும் தீண்டாமை, உங்களுக்குள் இருக்கும் போட்டி பொறாமை அகல வேண்டும். அப்பொழுதுதான் சிறந்த ஆட்சிகளாக இங்கு திகழும் என கூடியிருந்த மக்களையும் மந்திரிமார்களுக்கும் மன்னர்களுக்கும் அந்த சிற்றரசு மன்னர்களுக்கும் சொல்கிறார் இந்த மன்னர். சற்றே அனைத்து மக்களும் அமர்ந்திருந்தவர்கள் எழுந்து நிற்கிறார்கள். இனி என்ன நடக்க